ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமத்தீஸ். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கும் நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 2 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா தெரியல. பிரண்டை, அதுக்கப்புறம் கொள்ளு 2 வச்சு சூப்பராக ஒரு பொடி பண்ணலாம். அதுக்கு பிரண்டை நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்தாச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயை கையில் தடவிக்கணும், ஏன்னா அரிக்காமல் இருக்கும். அதனால் இப்போது இந்த இலைகளை தனித்தனியாக கிள்ளி வச்சிடலாம். போன் அண்ட் ஜாயின்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப சூப்பரான ஒரு அருமருந்து இது. ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்மளுக்கு ஜாயிண்ட்டில் இருக்கிற பெயின், ஸ்வெல்லிங், அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாத்தையும் எடுத்துடும். அது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது, டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இது சைடில் இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துடணும். இது ஆயுர்வேதிக் மெடிசன்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சைடில் பாருங்கள், இது மாதிரி இருக்கு இல்லையா, அதை நாரை எடுத்துடணும். நார் மாதிரி வரும், அதை எடுத்துடணும். எடுத்துட்டால் உள்ளுக்குள்ளே இன்னும் நல்ல க்ரீனாக இருக்கும், அழகான க்ரீனாக இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப அரிக்கும். அதனால் இந்த சைடை இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது தான் மெயின். இதை ஃபுல்லாக இந்த மாதிரி எடுக்கணும். எடுத்து நம்ம தனித்தனியாக அதை எடுத்து வச்சிடலாம். அது ஜாயிண்ட்டில் நான் கட் பண்ணி எடுத்து பண்ணிட்டேன். இப்போ நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுடலாம். இதை சின்ன சின்னதாக நறுக்கிட்டோன்னா வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வதக்கும் பொழுது. இப்போது இது ரெடி ஆயாச்சு. இது நல்ல நார்ச்சத்து உள்ளதுங்க. இந்த நார்ச்சத்து தான் நம்மளுக்கு ரொம்ப தேவை. கிட்னி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கிட்னி ஸ்டோனெல்லாம் இருந்தால் நீக்கிடும். இப்போ அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே வச்சுக்கணும், தாராளமாக. கருவேப்பிலை ஹைலி நியூட்ரிஷியஸ். மறுபடியும் அதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், நம்மளுக்கு என்னெல்லாம் சத்துக்கள் வேணுமோ எல்லாமே இருக்குது. தனித்தனியாக ஆஞ்சிடணும். கொள்ளு சேர்க்குறோம். நம்ம யூஸ்வலாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து பண்ணுவோம். நானே கூட ஒரு ரெசிபி முன்னாடி போட்டிருப்பேன். பட் இப்போது நான் யோசித்து பண்ணுறேன். ஒன்றுமே நம்ம ஹெல்த்துக்கு நம்ம டெய்லி ஃபுட்டில் சேர்க்கும்பொழுது எப்படி இருக்கணும்னு. ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மட்டும் இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஜஸ்ட் ஃபார் ஃப்ளேவருக்கு மட்டும் சேர்க்குறேன். 2வது வறுக்கும் பொழுது இந்த உளுத்தம்பருப்பும் சேர்க்கும்பொழுது நம்ம கலர் சேஞ்ச் ஆகுது தெரியும். இது நீங்கள் கருப்பு உளுந்து வேணுனாலும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்க்கும்போது கருப்பு, மிளகு, இந்த ஜீரகம் மட்டும் கடைசியாக தான் ஆட் பண்ணணும். அதனால் தனியாக வச்சிடலாம். 2 வரமிளகா சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் 2 சேர்த்துக்கலாம். பட் இது 2 போருமாக இருந்தது எனக்கு. இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிருக்கு. கொஞ்சம் புளி எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா இது அரிக்கிற தன்மை இருக்கும் இல்லையா இந்த பிரண்டையில். அதனால் புளியும் கொஞ்சம் போல் தான் வைக்கணும், ரொம்ப நிறைய சேர்க்கக்கூடாது. நல்ல திக்கான கடாயை சூடு பண்ணணும். இதில் எண்ணெய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பருப்பு, இதெல்லாம் வறுக்கும் பொழுது, கொள்ளுலாம் வறுக்கும் பொழுது, கொள்ளும் நம்மளுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இப்போ என்னன்னாக்கா, அதனால் வெயிட் லாஸ்க்கு நல்லது. நம்மளுக்கு தேவையில்லாத இந்த கழிவுகள்லாம் வெளியேற்றப்படும் பொழுது நம்மளுக்கு உடம்பே ரொம்ப நல்லாயிருக்கும். பிரண்டையில் என்ன மாதிரிலாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே நம்மளுக்கு இந்த கொள்ளுலேயும் இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 காம்பினேஷன் சேர்த்து பண்ணும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொள்ளு வெடிக்கும், நல்லா வறுப்பட்டப்புறம். வெடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. ஒரு கட்டி பெருங்காயம், இதுக்கு வேணுங்கிற பெருங்காயத்தை போட்டு பொரிச்சுக்கலாம். பொடியாக இருந்ததுன்னா நீங்கள் வறுக்கிற இதிலேயே போட்டு எடுத்து வச்சிடலாம். இது வறுப்பட்டப்புறம் இது புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் கருகாமல் அழகாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதையும் பொரிச்சு எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வறுத்து வச்சுருக்கிற பருப்புகளோடு சேர்த்துருங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே தான் நான் இந்த கொள்ளு பிரண்டையை வறுக்கிறேன். பிரண்டை நம்ம வீட்டு தொட்டிலேயே வச்சாலே அழகாக வந்துடும். ஒரு 2 முழம் அளவுக்கு இருந்துடுது. இப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுக்கும்பொழுது இந்த மாதிரி இருக்குது. கலர் பாருங்கள், வதக்கின அப்புறம் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நல்ல க்ரீனாக இருக்கிறது பழுப்பு கலருக்கு மாறிடும். இப்போது இதே சட்டியில் நம்ம எண்ணெய் விட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே அந்த கருவேப்பிலையை நல்லா ஆஞ்சு அலம்பி தண்ணியெலாம் வடிகட்டி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம கடைசியாக இதை இதே சட்டியில் போட்டு நல்லா வதக்கி விட்டிங்கனாக்கா, அந்த தண்ணி கொஞ்சம் நெஞ்சம் இருந்ததுன்னா அதுவும் போயிட்டு நல்ல கிறிஸ்பாக இருக்கும். பட் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, இலையில் அந்த கருப்பாக ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் எல்லாமே நான் சிம்மில் வச்சு தான், சிம் இல்லைனா லோ ஃப்ளேம் தான். கடைசியாக நம்ம சொன்னோம் இல்லையா, ஜீரகத்தை ஜஸ்ட்டு போட்டு ஒரு பெரட்டிடணும். ரொம்ப வறுக்கக்கூடாது ஜீரகம் எப்பொழுதுமே, ஏன்னா அதுக்கு ரொம்ப கசப்பு தட்டுற மாதிரி ஆகிடும். ஏற்கனவே அது மெடிசனல் ஒரு சீடு தான். ஸோ ரொம்ப இது பண்ண வேண்டாம். நம்ம ரசத்தில் சேர்க்கும்போது கூட கடைசியில் சேர்த்து தானே இறக்குவோம். அந்த மாதிரி இந்த கருவேப்பிலை பாருங்கள், தொட்டால் நொறுங்கும் அழகாக. அப்படியே ஆறட்டும்.
உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்குறேன், நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கோங்க. ஈரப்பதம் இல்லாமல் எல்லாத்தையும் அழகாக வறுத்து நல்லா ஆறின அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம பொடிச்சு வச்சுக்கணும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி நான் அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அண்ட் அந்த கற்பூரவள்ளி இலை சேர்த்து ஒரு பொடி போட்டிருந்தேன். அதையும் சேனலில் போய் பார்த்துக்கோங்க. அதுவும் சூப்பர் ஹெல்த் பெனிஃபிட்ஸு. இப்போ 2வதாக இந்த பொடி இந்த வாரத்தில் எல்லாமே வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து எது நல்லது இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து டெய்லி சாதமோ ஏதோ ஒன்று சாப்பிடும்பொழுது 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் மாடரேஷனில் சாப்பிடுங்க. ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிடக்கூடாது. இது வந்து இட்லி தோசைக்கும் நம்ம வந்து சைடில் தொட்டுக்கலாம், மேலே தூவிக்கலாம், சீசனிங்கு யூஸ் பண்ணிக்கலாம், மோரில் கலந்துக்கலாம், வெஜிடபிள் ஜூஸில் போட்டுக்கலாம், சாலட்ஸில் போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. உணவே மருந்து. ஹெல்த் இஸ் வெல்த். ஸ்டே ஹெல்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.